ஹாய் வியூவர்ஸ், நம்ம கரும்பை வச்சு கரும்பு அல்வா தான் செஞ்சுருக்கோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரும்பு அல்வா செய்கிறதுக்கு நம்ம கரும்பை பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். கரும்பு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தோல் செதுக்கி எடுக்க போகிறோம். தோல் செதுக்கிட்டு காமிக்கிறேன். கரும்பை தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை மிக்சி ஜாரில் போட்டு சாறு எடுக்க போகிறோம் அடித்து. இதேமாரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம புழிஞ்சாலே சாறு வரும். பாருங்கள், இதேமாரி புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சக்கையும். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ஜூஸையெல்லாம் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு கரும்பு ஜூஸ் ரெடியாக வச்சு அல்வா பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அல்வா பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு, அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துப்போம். நீங்கள் அல்வா அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருவோம். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம முந்திரி பொரிக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ முந்திரியை போட்டு வறுக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதில் நீங்கள் வேறு நட்ஸ் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், திராட்சை எல்லாமே. நான் முந்திரி மட்டும் தான் நீங்கள் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம முந்திரி ஃப்ரை பண்ண நெய்யிலேயே நம்ம கரும்பு ஜூஸ் சேர்த்துக்கிறோம். கரும்பு ஜூஸ் நல்லா கொதிக்கட்டும். கரும்பு ஜூஸ் நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் அதை இது கூட சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் நான் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் சேர்க்கா கூட பண்ணலாம். இது நல்லா திக்காகி வரட்டும். இதேமாரி நல்லா திக்காகி வரணும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
டிப்பன் மாரி ஊற்றும் போது நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அப்புறம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சிருந்தால அதை சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கரும்பு அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இதோட டேஸ்ட்டுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.